அந்தமானை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த தாழ்வு மண்டலம் அதற்கடுத்த 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அக்டோபர் 27ஆம் தேதி காலை புயலாகவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த புயல் தற்போது தென்கிழக்கு வங்கக்கடலில் தமிழகத்திலிருந்து மிக தொலைவில் இருப்பதன் காரணமா தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகரும் போது ஆந்திர நிலப்பகுதி நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது. அப்படி பார்க்கும்போது இந்த புயலினால நேரடி பாதிப்பு தாக்கம் என்பது தமிழகத்திற்கு இருக்க போறதில்லை. அதே சமயத்தில் ஆந்திர நிலப்பகுதியை அடையும் போது மேற்கத்திய இடையூறு மற்றும் உயரழுத்தங்களின் காரணமாக சில சாதகமற்ற நிலையின் காரணமா இந்த புயலின் தெற்கு பகுதி மற்றும் தென்மேற்கு பகுதிகளில் காற்று குவிதல் ஏற்பட்டு புதிய மேக குவியல்கள் உருவாக வாய்ப்பு இருக்கு. அப்படி மேகங்கள் உருவாகும் போது அக்டோபர் 27, 28 ஆகிய தேதிகளில் சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் பரவலாக கனமழைக்கும், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்புகளும் ஏற்படும். இந்த மழைப்பொழிவு பெரிய வெள்ளத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு பெருமழையாக அமையாது. அதே சமயத்தில் இந்த சலனத்தில் இருந்து ஓரளவிற்கு மழைப்பொழிவை பெறலாம் என எதிர்பார்க்கப்படுது. தமிழகத்தின் பிற மாவட்டங்களை பொறுத்தளவுக்கு இந்த சலனத்திலிருந்து நேரடி தாக்கம் இல்லாவிட்டாலும் அரபிக்கடல் பகுதிகளில் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவிட்டிருக்கு. அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வடக்கு திசையில் பயணிக்கும் போது இந்த தாழ்வு மண்டலமும் ஆந்திரா நோக்கி நகரும் போது ஈரப்பதமான மேற்கு திசை காற்று தமிழகம் ஊடாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதன் காரணமா மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல இரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழையை எதிர்பார்க்கலாம். இந்த மழைப்பொழிவு மாவட்டம் முழுவதும் பரவலாக பெய்யாது. பெய்யக்கூடிய இடத்துல 30 முதல் 40 நிமிடங்கள் சற்று வலுவான மழைப்பொழிவை கொடுக்கும். உதாரணத்திற்கு தென்மேற்கு பருவமழை காலங்களில் எப்படி மழைப்பொழிவு பெய்யுமோ அதே போன்ற ஒரு மழைப்பொழிவை அடுத்த ஒரு வார காலத்திற்கு, அடுத்த ஒரு 3 முதல் 4 நாட்களுக்கு நம்ம தமிழகத்தில் மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம்.